அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். சமையல் சம்மந்தமான வீடியோக்களை பூரா நம்ம சேனலில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு அர்ஜென்ட் அவரைக்காய் பொரியல் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். உங்ககிட்ட கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது, கொஞ்சம் தேங்காய் இருக்குது. இதை வச்சு நம்ம சிம்பிளாக எப்படி ஒரு பொரியல் பண்ண போகிறோம் சீக்கிரமாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் நான் கொஞ்சமாக பயத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப குழைய வேக வைக்காமல் மீடியம் சைஸில் அடுப்பு வச்சுட்டு அதை ஒரு பாதி அளவுக்கு வேக விடுங்க. இந்த மீன் டைம் நம்ம அவரைக்காயை சின்ன சின்னதாக நறுக்கி கட் பண்ணி நல்லா அலம்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நார்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக அதை நறுக்கி பொரியல் பண்ணுற சைஸில் நம்ம அதை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பயத்தம்பருப்பு பாசிப்பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வெந்த உடனே இந்த அவரைக்காய் நறுக்கி வச்சுருக்கிற அவரைக்காயை முழுவதும் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேருங்க. எவ்வளோ அவரைக்காய் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் சால்ட்டு சேர்த்துக்கிறோம். கல் உப்பு சேர்த்தா ரொம்ப நல்லது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு கிளறிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடணும். ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க. பாசிப்பருப்பும் குழஞ்சிடக்கூடாது, அதே சமயத்தில் அவரைக்காயும் குழஞ்சி போயிடக்கூடாது. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மீன் டைம் ஒரு 3 தேங்காய் பத்தை எடுத்துக்காங்க. ஒரு 2 வரமிளகாய் எடுத்துக்காங்க. கொஞ்சமாக சீரகம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் துருவல் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்காங்க. இப்போ நம்ம இதில் இந்த அவரைக்காயை பேனில் போட்டாச்சு. உப்பு கல்லுப்பு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டோம். இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழையாமல் முழிச்சுக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசேஷ வீடுகளில், கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த மாதிரி அவரைக்காய் பொரியல் பாசிப்பருப்பு ஒரு பாதி அளவு இந்த மாதிரி இருக்கும். பாசிப்பருப்பு இந்த மாதிரி போட்டு ஒரு பொரியல் போடுவாங்க. அது வெறுமனையே சாப்பிட்ணுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நாம் ஊற்றிருந்த தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. அதே சமயத்தில் அவரைக்காய் பாசிப்பருப்பும் வெந்திருக்குது. இப்போ நாம் கொஞ்சமாக அதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இந்த துருவல் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் அதில் நான் கொட்டிட்டேன். இதை லேசாக ஒரு கிளறி நல்ல இந்த தேங்காய் அவரைக்காயோட நல்ல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். நல்ல வெந்துருச்சு. அதனால் இதை அடுப்பு கூட நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கடைசியாக இதில் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து இது மேலே கொட்டிட்டீங்க அப்படின்னா இந்த அர்ஜென்ட் அவரைக்காய் பொரியல், அவரைக்காய் கறி, அவரைக்காய் தோரன் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதை சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். இதை வெறுமனையே சாப்பிட்லாம். நம்ம இன்ஃபேக்ட் சாம்பார் சாதம், மற்ற குழம்பு, எந்த சாதம், ரசஞ்சாதுக்கும் சூப்பராக சூட் ஆகும். இதை வெறுமனையே சாப்பிட்லாம். அர்ஜென்ட் அவரைக்காய் பொரியல் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே கமெண்ட்டுகளை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இது போன்ற சமையல் வீடியோக்களுக்கு, வெஜிடேரியன் சமையல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில், சமையல் வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிஎஸ் இன் கிச்சன். நன்றி.